ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டான கருவாட்டு குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை நீள்வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். கருவாட்டு குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ 10 பல் பூண்டை தோல் உரித்து சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை குட்டி பீஸாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கருவாட்டில் உப்பு இருக்கும், அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லாவே மசிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய், உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம் எடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு காய் வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச மிளகையும் சீரகத்தையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 2 கரண்டி சேர்த்துக்கலாம். நல்லா அந்த எண்ணெயிலேயே கலந்து விடணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதித்து வரட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லாவே கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சல் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு கொதிச்சு வந்ததும் நான் சுடுதண்ணியில் வாஷ் பண்ணி வச்சிருக்கிற கருவாடை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதுங்க. பாருங்கள், நல்லாவே கொதிச்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக மல்லித்தழையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். சூடான சாதத்தோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.